மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் 2005-2006 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx equal to y square x cube is dash. அதாவது ஜென்ரல் சொல்யூஷனான்னு கேட்குறாங்க. y என்னன்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் நம்ம இப்போ இந்த நாளில் எது அப்படின்றதான் கேள்வியே. கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு முதல்ல எழுதிக்கிறேன். dy by dx. நீங்கள் எக்ஸாமில் இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்படியே மைண்ட் கால்குலேஷன் இருக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸில் இருக்கணும். அதுக்கு தான் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டுருக்கு. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பேட்ச் 2 பேட்ச் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். கொஷின் உட்பட மனப்படம் ஆகிடும் இல்லையா? இப்போ dy by dx equal to y square x cube. இதை நான் வேரியபிள் செப்பரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த y ஸ்கொயர் இந்த பக்கம் டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். dx எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும்? dy by y square equal to x cube into dx. சரி, இந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு dx y செப்பரேட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்க அலௌடா? ஏன் அலௌடு? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இப்போது நம்ம என்ன பண்ணணும்? 2 பக்கமும் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். 2 பக்கம் வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டோம். பண்ண உடனே இன்டகிரேட் பண்ணுறோம். இதை நம்ம என்ன செய்யலாம்? டினாமினேட்டர் இருக்கிற y ஸ்கொயரை நியூமரேட்டர் கூட கொண்டு போகலாம். இன்டகிரல் y power minus 2 dy equal to integral x cube dx. ரைட்? இதே மேலே கொண்டு போனோம்னா integral x power n into dx is equal to x power n plus 1 by n plus 1 plus c. இதான் ஃபார்முலா. ஸோ இந்த வடிவுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஏன் சார் டினாமினேட்டரில் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாதா? பண்ணலாமே. டைரக்ட் ஃபார்முலா அதுக்கு இன்னொன்று இருக்குது. integral 1 by x power n into dx. இதோட ஃபார்முலா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த ஃபார்முலா வச்சு டைரெக்டாகவும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் என்ன செஞ்சுருக்கேன்? டினாமினேட்டர் இருக்கிற இந்த y ஸ்கொயரை நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். இந்த வடிவத்துக்கு ஃபார்முலா வர வச்சு நான் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன். இப்போது n வேல்யூ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா -2 இல்லையா? அப்போ அதுபடி எழுதுனா இங்கே வேரியபிள் y. ஸோ y பவர் -2 + 1. இங்கே n வந்து -2. ஸோ -2 + 1 by -2 + 1 ஈக்குவல் டு இதே ஃபார்முலா தான் இப்போ வேரியபிள் எக்ஸு. ஸோ அப்போ டேரெக்டாக n மதிப்புங்க 3. ஸோ அந்த n-க்கு 3 கொடுங்க, அவ்வளோதான். எக்ஸ் பவர் 3 + 1 by 3 + 1 ப்ளஸ் சி, இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ y பவர் -2 + 1 வந்து -1 by -2 + 1 வந்து -1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 3 + 1 4 by 4 ப்ளஸ் சி. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக செய்யலாம். இப்போ இந்த y பவர் -1 நான் என்ன பண்ணலாம்? இந்த மைனஸை நியூமரேட்டரில் போட்டுட்டு கூட 1 by yன்னு எழுதிக்கலாம் இல்லையா? 1 by y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் இந்த 4 மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரை ஆட் பண்ணலாம். இந்த 4 சியோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4c ஆகிடும். 4cயும் சி தான் இல்லையா? இது வேறு சி, இந்த சி வேறு. ஸோ இது ஒரு கேபிட்டல் சி மாதிரி போட்டுக்கோங்க. அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். by 4. ஜஸ்ட் இது என்ன பண்ணியிருக்கேன்? இந்த சியோட மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரோட ஆட் பண்ணியிருக்கேன். by 4 சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும்? எனக்கு y தான் வேணும் இல்லையா? இந்த டேர்ம் அப்படியே மொத்தத்தையும் y பிளேஸ் கொண்டு வந்து ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? y ஈக்குவல் டு -4 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் சி இப்படி வரும். இந்த டேர்ம் இங்கே வந்துடுது, y அங்கே போயிடுது. கீழே வந்து இந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிடுறேன். 4 மேலே போயிடும். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் சி வந்து கீழே வந்துடும். இந்த சியும் இந்த சியும் ஒன்றும் கிடையாது. ரைட்? இந்த சி வேறு, இந்த சி வந்து வேர் சி ஈக்குவல் டு 4c. இது கேபிட்டல் சியாக போட்டுக்கோங்க. இது ஸ்மால் சி. ரைட்? அல்லது C1 C2 நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து C1, இது வரைக்குமே C1. இங்கே வந்து C2 ஆகிடுது. C2. ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம கொண்டு வந்த சொல்யூஷன் கரெக்டாக எது கூட மேட்ச் ஆகுது அப்படின்றது கண்டுபிடிக்கணும். கரெக்ட் எதோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எல்லாமே சி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரச்சனையே இல்லை. இதில் y ஈக்குவல் டு -4 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் சி. ரைட்? இந்த சின்றது என்னது? 4c இல்லையா? அவங்க டைரெக்டாகவே சின்னே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. நல்லா பார்த்துக்கணும். சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி விட்டாங்கன்னா குழப்பமாயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இதுக்கு கரெக்ட் சூட்டபிள் என்னென்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க. வேரியபிள் செப்பரேட் பண்ணுறோம்.
இந்த ஸ்டெப் கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேரியபிள் செப்பரேட் பண்ணுறோம், இன்டெகிரேட் பண்ணுறோம், ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். கமெண்ட்டில் எத்தனை பேர் சொல்கிறீங்க பார்க்கலாம். அப்படி பார்த்த மாத்திரத்தில் சொல்லணும், எதுவும் ரெஃபர் பண்ணக்கூடாது. ரைட். இப்போ y ஈக்குவல் டு என்னன்னு சொல்லணும் இல்லையா? அதான் கேள்வியே. அவங்க சொல்யூஷன் தான் கேட்குறாங்க. சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டரும் ஒன்று, டிகிரியும் ஒன்று இல்லையா? அது ஒவ்வொரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஆர்டரும் டிகிரியும் வந்து சொல்ல தெரியணும். அந்த கொஷினும் வரும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமானது பார்த்து கொடுத்துட்டு வரோம். எல்லா டைப்லையும் ரெகுலராக கொடுப்போம். நிறைய டிஃபரன்ஷியல் பிடி ஓடி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வீடியோ போட்டோம். அதெல்லாம் வந்து வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்றேன். மொத்தத்தையும் வந்து தனித்தனி நோட் போட்டு எழுதிக்கோங்க. 7358591547 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த லிங்க்கும் நான் அனுப்பி விடுவேன். ஓகே, இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர். இப்போ அந்த லிங்க்கு வந்து என்ன இருக்குன்னா டஃப்பான ப்ராப்ளமாக பார்த்து ஆரம்பத்தில் கொடுத்துருப்போம். இதெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துருப்போம். இப்போ என்ன பிளான் பண்ணிடுறோன்னா A to Z மொத்தத்தையும் அடித்து விட்டுறணும். இந்த ஓடிபிடி லிங்க்கு தொட்டாலே மொத்த கண்டென்ட்டும் உள்ளே இருக்கணும், எங்கேயுமே வேறு தேடி போகக்கூடாது சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற அந்த ஃபுல்ஃபில் தரணும். அந்த அளவுக்கு கொடுக்க போகிறோம், தொடர்ந்து கொடுப்போம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து மெட்டீரியல் எழுதுகிற ஒர்க் போயிட்டுருக்கு. அது ரெடியானதும் உங்களுக்கு இதே போல் வீடியோவில் காட்டுவேன், நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கி படிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள் சீக்கிரமாக. ஒரு 2 டெஸ்ட் பேட்சில் நீங்கள் உங்களுடைய அந்த நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் செட் இருக்குது, அதுவும் வேணும் வாங்கி படிக்கலாம். எது வேணும்னாலும் நான் சொன்ன இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே ஃபோன் பண்ணுங்கள். எப்பயுமே ஈவினிங்கில் நான் ஃப்ரீயாக இருப்பேன், அதனால் நீங்கள் ஈவினிங் 6 o'clock மேலே நீங்கள் ஃபோன் பண்ணலாம். அப்போயுமே கூட சில பேர் டைம் வந்து நான் ஃபோன் எடுக்க மாட்டேன், ஏன்னா வீடியோ எடுக்கிறதுல பிஸியாக இருந்துடலாம். நீ சப்போஸ் கால் பண்ணி எடுக்கலை நான் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் கால் பண்ணியிருந்தாலும் நான் ஃப்ரீ டைமில் திருப்பி உங்களை கூப்பிடுவேன். இப்போ பாருங்கள், இது ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக இது ஒன்று வந்துகிட்டே இருக்குது. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் இது வந்து 2005 2006 கேட்டது தான். ரொம்ப சின்ன விஷயந்தான் இருக்கும், ஆனால் நம்ம போட முடியாமல் விட்டு வந்துடுவோம், அதுதான் வருத்தமே. இங்கே பாருங்கள், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் dy/dx - 3y = 6 இஸ் இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லைங்களா? இதனுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் 2 டைப் இருக்குது. ஒன்று dy/dx + py = q. இந்த வடிவில் இருந்தால் அதனுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இந்த வடிவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா e∫pdx. ரைட். அதே போல் சப்போஸ் இன்னொரு டைப் இருக்குது, இதில் dx/dy + px = q. இந்த வடிவில் இருந்தால் அதுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e∫pdy. ரைட். இப்போ நமக்கு எது கேட்டிருக்காங்க, எந்த வடிவில் இருக்குதுன்னு பாருங்கள். கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முதல்ல எழுதிக்கிறேன். dy/dx - 3y = 6. ரைட். இப்போது இது எந்த வடிவில் இருக்குன்னா ஃபஸ்ட் டைப்பில் இருக்குது. இதோட கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த ஜென்ரல் ஃபார்ம் எழுதுகிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட அந்த ஜென்ரல் ஃபார்ம் வேரியபிள் இன் yல. அப்போ dy/dx + py = q இந்த வடிவில் இருக்குது. இதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு p வேல்யூ கரெக்டாக -3 கிடைக்குது. இப்போ நமக்கு அந்த p வேல்யூ தான் தேவை. ஏன் அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா என்ன? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு e∫pdx இல்லையா? இப்போ p வேல்யூ -3. அப்போ e∫ p இருக்கிற இடத்துல -3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இன்ட்டு dx. இங்கே பவரில் எல்லா வேலையும் நடக்கணும், அதை மறந்துடாதீங்க. மைனஸை வெளியே எடுத்துடலாம், இன்டகிரல் விட்டு. இன்டகிரல் -3 × dx. ரைட். மைனஸ் எடுத்தால் 3யும் எடுத்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா e⁻−3 இன்டகிரல் dx. ரைட். கான்ஸ்டன்ட் எடுத்துடலாமே. அப்போ என்ன ஆகும்? e⁻−3 இன்டகிரல் dx வந்து x இல்லையா?
இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e பவர் மைனஸ் 3x. எதுக்கு? இப்போ கேட்டிருக்கிற ப்ராப்ளத்துக்கு. சப்போஸ் இந்த டைப் கொடுத்துருவாங்க, எக்ஸில் அமைந்த நேரியல் வகைக்கெழு சமன்பாடுன்னு வாங்குத. இது வந்து ஒய்யில் அமைந்த நேரியல் வகைக்கெழு சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டைப்பில் அமைஞ்சிருச்சுன்னா இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம தெரிஞ்சிருக்கணும். e பவர் இன்டெக்ரல் pdy, இது e பவர் இன்டெக்ரல் pdx, ரைட்? இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் மைனஸ் 3x எங்கே இருப்பாருங்க? ஆப்ஷன் ஏ, ரைட்? அவங்க ஜென்ரல் சொல்யூஷன் கேட்கல, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் கேட்டிருக்காங்க, மறந்துடாதீங்க. இந்த ரெண்டு டைப்புக்கும் ஜென்ரல் சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 7358591547. இந்த நம்பருக்கு கரெக்டான ஃபார்முலாவை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள், அதே தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப், இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி 2012-13 கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இப்போ ஒவ்வொரு கொஷினும் வந்து ஃப்ரேம் பண்ணுறது வேறு லெவலாக ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது என்னென்னா, ஆவரேஜாக ஒரு சிலர் எல்லாருமே வந்து ஸ்கோர் பண்ணுறது எல்லோரும் பண்ணிடுறாங்க. அந்த 85 to 90 கூட வந்துடுறாங்க. 90 அபோவ் எடுக்கிறதுக்கும் அந்த 100 அபோவ் எடுக்கிறதுக்கும் பயங்கர போட்டி நடக்குது. அதை எப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ண முடியும்ன்ட்டு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இதுதான் ஃபைனல். அதாவது பாட புரிதல் இருந்தால் தான் அந்த 90 அபோவ் ஸ்கோரும் 100 அபோவ் ஸ்கோரும் உங்களால் எடுக்கவே முடியும். பாட புரிதல் இல்லாதவங்க உங்களால் 90யே கிராஸ் பண்ண முடியாது. பாட புரிதல் தேவை. அதுக்கு தான் நம்ம எவ்வளோ படிக்கிறோன்றதை விட எப்படி படிக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் அதான் உண்மை. நம்ம நிறைய படித்தா தான் ஸ்கூல் காலேஜெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும். சாதாரணமாக தேர்வு நடக்கும்போது போய் எழுதுவோம், மார்க் எடுப்போம். அது ஸ்கூல் காலேஜுக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் சப்ஜெக்ட் கண்டென்ட்டு டெப்த்தாக இருக்கணும். எத்தனாயிரம் பேரை உரம் கட்டணும், அப்போ ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கணும். அதனால தான் பாட புரிதல் தேவை. இந்த டிஆர்பினாலும் அடுத்த டிஆர்பியாவது கிளியர் பண்ணலாம். நீங்கள் மனப்பாடம் பண்ணுறேன்னா ஸ்ட்ரெஸ் ஓவராகிடும். மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்தது பாருங்கள், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1 + y² dx = tan inverse y minus x into dy. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னான்னு கேட்குறாங்க. 2000 பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் 2012-13 இது கேட்டிருக்காங்க. இதில் முதல்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 1 + y² into dx = tan inverse y minus x into dy, ரைட்? இதான் வந்து கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நான் கொண்டு வரேன். இந்த dy இருக்கு இல்லையா, அது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ dx/dy ஆகிடும் இல்லையா. இங்கே இன்ட்டில் இருக்குது, ஸோ அதனால் இங்கே டினாமினேட்டருக்கு வந்துடும். இது என்ன செய்கிறேன், இங்கே இந்த பக்கம் ரைட் சைடில் டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். அப்போது tan inverse y minus x by 1 + y², இந்தமாரி பிரிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள், இருக்கிற இந்த ரெண்டு வடிவத்தில் ஏதோ ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் கொண்டு போகிறேன் ஒன்று ஒன்றா. இப்போது இந்த டினாமினேட்டரை ரெண்டு டேர்முக்கு பிரித்து கொடுக்குறேன். அப்போ என்னாகும், dx/dy = tan inverse y by 1 + y² minus x by 1 + y², இப்படி எழுதிக்கிறேன். இப்போது இந்த -x/1 + y² மட்டும் இந்த பக்கம் கொண்டு வரேன். இப்போது dx/dy + x by 1 + y² = tan inverse y by 1 + y², ரைட்? அப்போது கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்படி எழுதியிருக்கேன். இப்போ இது எந்த வடிவில் இருக்குது சொல்லுங்கள், எந்த ஃபார்மில் இருக்குது? dx/dy + xp = q, இந்த வடிவில் இருக்குது இல்லையா. இப்போ இங்கே p வேல்யூனை கரெக்டாக மேட்ச் பண்ணிவிடுங்க. p தான் நமக்கு தேவை, ஏன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் கேட்குறாங்க. p வேர் p = 1/1 + y² இல்லையா. இதோட கம்பேர் பண்ணும்போது 1/1 + y² தான் இங்கே x கூட இருக்கிற டேர்மு, அதுதான் இங்கே வந்து 1/1 + y² தான் x கூட இருக்குது. அதை வந்து எழுதிக்கிறேன், அதுதான் p வேல்யூ. சரிங்க சார், இப்போ p வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் சொல்லுங்கள். நான் சொல்லியிருந்தேன் இந்த வடிவில் இருந்தாலே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e பவர் இன்டெக்ரல் p dy இல்லையா. ரைட், இப்போ நான் என்ன செய்கிறேன், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அதை கேல்குலேட் பண்ண போகிறேன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் = e பவர் இன்டெக்ரல் p வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்.
அப்போது 1/1 + y² இன்ட்டு dy. ரைட், இது வந்து இன்டெக்ரல் உள்ளவே போடணும், p வேல்யூ இருக்கிற இடத்துல கரெக்டாக போடணும். சரி, இப்போ இதில் இந்த டேர்மை நம்ம காமன் அவுட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இங்கே வந்து கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுக்கலாம், -3 எடுத்துட்டோம். இங்கே வந்து கான்ஸ்டன்ட்டு 1/1 + y² வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, அது வேரியபிள். ஸோ டைரெக்டாக நம்ம அதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணணும். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச வடிவத்துக்கு மாத்திரம் பாருங்களேன். e∫dy/1 + y². ரைட், இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது, ஒரு ஃபார்முலா சொல்ல தோணணுமே. (dx/1 + x² = tan 1x) இல்லையா? இப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் இங்கே ஒய் இருக்குது, அவ்வளோதான். இந்த ரிசல்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிசல்ட்ஸ் எங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் வாங்கி படிங்க. மெட்டீரியல் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் தரோம், வாங்கி படிங்க. சரி, இப்போது இந்த அப்படியே இருக்கட்டும். இந்த மொத்த இன்டெக்ரல் வேல்யூ என்னது, tan 1 எக்ஸ் வந்து எக்ஸில் இருந்தால் எக்ஸு, இங்கே ஒயில் இருக்கிறதுனால tan 1 ஒய். அவ்வளோதான், இதுதான் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர். ரைட், இதுதான்ப்பா விஷயம். நீங்கள் இது எல்லாமே 1/1 ஒரு தனி நோட் போட்டு அடுத்தடுத்து வீடியோஸை ஒரே நோட்டில் காப்பி பண்ணினே வாங்க. இப்போ என்ன விஷயம்னா, இது ப்ராப்ளம் டீச் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்போது ஒரு 20 கொஷின்ஸ் 30 கொஷின்ஸ் தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோஸ் தியரி பார்ட்ஸ் கொடுப்பேன். இதுலேயே இது ஒரு ட்ராக் போகும், ஓடி பிடி ரெண்டுக்குமே போகும். ஸோ மொத்தத்தையும் வந்து நீங்கள் நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. தனித்தனி நோட் போட்டு அதை நல்லா அட்டை போட்டு மேலே டாபிக் நேம் எழுதி பக்காவாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நமக்கு டைம் இருக்குது. அவங்க கால்ஃபரே ஆகஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க, நவம்பரில் எக்ஸாம். யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக நம்ம இந்த ட்ரிப்பு வந்து போஸ்ட் வாங்கணுன்ற ஒரு முடிவில் படிங்க. 85 எடுத்தவங்கள்லாம் கன்ஃபார்மாக உங்களால் நிச்சயமாக அடுத்த போஸ்ட் வாங்கிட முடியும், இப்போ கால்ஃபரில் வாங்கிட முடியும். அப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அந்த 85 to 95 ஸ்கோர் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் 105 to 115க்கு போயிடணும். எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. இப்போ ரொம்ப ப்ளோவாக 60 70 தான் சார் இருக்குன்றவங்களாம் 100 தொட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரேடியாக அதை தொடணுன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு 1200 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் சொன்ன ஃபோன் நம்பருக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மொத்த வீடியோ லிங்க்கும் உங்களுக்கு அனுப்புகிறேன். பார்த்து பலன் பெறலாம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.